எங்கள் உள் மனதில் நாங்கள் வலியும் சக்தியும் பெற அருள் புரியும். விசுவாசத்தின் வழியாக கிறிஸ்து எங்கள் உள்ளங்களில் குடிக்கொள்ள செய்தல்லும் அன்பை எங்கள் வாழ்வுக்கு அணிவேறும் அருள்வேதனடி புரிமாக அமைய அருள் புரியும். நாங்கள் இறை மக்கள் அனைவரோடு சேர்ந்து கிறிஸ்துவின் அன்பின் அகலம் நீளம் உயரம் ஆழம் என்னவென்று உயிர செய்தல்லும் அருள் கடந்த அன்பினால் நாங்கள் நிரப்பப்பட்டு முழு நிறைவடைய அருள் புரியும். நம் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றும் இறைவனுக்கு கிறிஸ்து வழியாக புகழும் மகிமையும் என்றென்றும் எல்லா தலைமுறையிலும் ஒலிப்பதாக. ஆமென். ஜெபிப்போமாக. அன்பு இறைவா, எங்கள் பாவங்கள் காயப்பட்ட உம் திருமகன் இயேசுவின் வழியாக உம் அன்பை கொண்டீரே. அதை என்பை என் வாழ்க்கையில் வெளிப்படுத்தி உம்மை மகிமைப்படுத்த அருள் புரியுமாறு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முழங்கால் படியிடுவோம். நவநாள் ஜெபம். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொல்லுவாய் மலர்ந்த இயேசுவே, உம் வார்த்தையை நம்பி உயிருள்ள விசுவாசத்தோடு உம் திருப்பாதத்தை வணங்கி பணிவோடு மன்றாடும் எங்கள் வேண்டுதல்களை அவரவர் கருத்துக்களை இப்பொழுது நாம் நினைவு கூறுவோம். இரக்கத்தோடு கேட்டவர்கள் எங்கள் அன்பானே இருதயமே, நீரே சரணடைந்து ஒளிர்ந்தோம். இக்கட்ட நேரங்களில் நீரே எங்கள் துணை, துன்பத் துயரத்தில் நீரே எங்கள் ஆறுதல், சோதனை வேளையில் நீரே எங்கள் அரண். நாங்கள் எழுப்பிய மன்றாட்டுக்களை எப்படியும் தருவீரென்று நம்பியிருக்கின்றோம். ஆயினும் உன் விருப்பத்தின் வெளியாகட்டும். இந்த விண்ணப்பங்கள் நிறைவிடாமலினும் மனம் முடிந்து விடாமல் உம்மை வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து ஒருபோதும் பின்வாங்காமல் என்றும் சித்தமாய் நடக்க எங்களுக்கு அருள்
புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருபலியின் கருத்து. ஓயேசு திருதியமே, நாங்கள் ஒப்புடுக்கும் இந்த அதிமுத திருபலி வழியாக பிதாவோடும் புத்தாவியோடும் ஒன்றான உம்மை ஆராதிக்கின்றோம். உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாக இவனே தந்தைக்கு அர்ப்பணித்து எங்கள் பரிவார விண்ணப்பங்களை நாங்கள் பெற்று மகிழ அருள் புரியும். குட் மார்னிங். இந்த திருவிழியானது எழுதலாக சி செல்வகுமார், சிசிலிய செல்வம், நார்பர்க் ராஸ்தா, ஜெயபால் அவர்களின் பிறந்தநாள் கொண்டாடுகின்றார்கள். ஜெயபால் இங்கே இருக்காங்களா? ஹாப்பி பர்த்டே. மற்றும் ஏ மேரி அவர்கள் நன்றிடுதலாக திருவிழா கொடுக்கின்றார்கள். மரித்த எஸ் இருதயம் ஆர்.டி. சந்தன் விழாமாவுக்காகவும் மற்றும் சொந்த கருத்துக்களுக்காக மரியா ஜான்சன் அவருடைய உடல் நலனுக்காக இந்த திருவிழை ஒப்புக்கொடுக்கின்றப்படுகிறது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவின் நண்பர்களே, என்னுடைய நற்செய்தியில் சட்டமா இரக்கமா என்ற கேள்விக்கு ஆண்டவர் இயேசு பதில் சொல்கிறார். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்றால் ஒரு சட்டம் இருக்க வேண்டும். அந்த சட்டத்தை கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ஆனால் கடவுளுடைய மக்களாக நாம் சட்டத்தோடு அதுக்கு மேல் இரக்கம்தான் பெரிதென்று என்னுடைய நற்செய்தி நமக்கு சொல்கிறது. என்னில் ஒரு சட்டம் குற்றவாளி என்று சொல்கிறது. ஆனால் ஒரு இரக்கம் அந்த தவறு செய்த ஒரு மனிதனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையும் தருகின்றது. ஆகையினால் என்னுடைய திருவிழா நாம் கொண்டாடுவோம். நாட்டிலே சட்டமும் நாம் கடைபிடித்து அதுக்கு மேலாக நம்மிடத்தில் இருக்கக்கூடிய மனதை கொண்டிருக்கக்கூடிய மனம் நமக்கு தரும்படி இந்த திருவிழில் மன்றாடி நாம் செய்த பாவங்களை ஏற்றுக்கொண்டு கடவுளுக்கு மன்னிப்பு கேட்டு இந்த திருவிழில் மன்றாடுவோம். எல்லா வகையும் இறைவனுக்கும் சகோதர சகோதரி உங்களுக்கும் எல்லா இறைவன் நம்மை இருக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வராக. இறைவா இரக்கம் வையும். இறைவா இரக்கம் வையும். என் மேல் இரக்கம் வையும். கிறிஸ்துவே
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, அன்பார்ந்த திருமகனின் இதயத்தை நினைத்து நாங்கள் பெருமைப்படுகின்றோம். தம் பேரின்பனால் அவர் எங்களுக்கு புரிந்தவராகிற மேலான நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். உண்மையான அன்பில் ஊற்றாகிய திரு இதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள செய்கிறார். உம்முடைய தூயாமையோடு ஒன்றாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் மோசேயும் ஆரோனும் அரும் செயல்கள் அனைத்தையும் பார்வோன் முன் செய்தனர். ஆண்டவர் பார்வோனின் மனம் இறுகிவிடச் செய்ததால் அவன் இஸ்ரேல் மக்களை தன் நாட்டிலிருந்து போகவிடவில்லை. எகிப்து நாட்டில் ஆண்டவர் மோசேக்கும் ஆரோனுக்கும் பின்வருமாறு கூறினார்: உங்களது மாதங்களில் தலையாயது இம்மாதமே. ஆண்டில் உங்களுக்கு முதல் மாதமும் இதுவே. இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் நீங்கள் அறிவியுங்கள். அவர்கள் இம்மாதம் 10ஆம் நாள் குடும்பத்துக்கோர் ஆடு, வீட்டிற்கோர் ஆடு என்று தேர்ந்து கொள்ளட்டும். ஓர் ஆட்டினை உண்ண ஒரு வீட்டில் போதிய ஆள்கள் இல்லையெனில் உண்போரின் எண்ணிக்கைக்கு உண்ணும் அளவுக்கு ஏற்ப அண்டை வீட்டாரை சேர்த்து கொள்ளட்டும். ஆடு குறைபாடற்றதாக, கிடாயாக, 1 வயது குட்டியாக இருக்க வேண்டும். தேர்ந்தெடுப்பது வெள்ளாடாகவோ செம்மறியாடாகவோ இருக்கலாம். இம்மாதம் 14ஆம் நாள் வரை அதை வைத்து பேணுங்கள். அந்நாள் மாலை மங்கு வேளையில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பின் அனைத்து சபையும் அதை வெட்ட வேண்டும். இரத்தத்தில் சிறிதளவு எடுத்து உண்ணும் வீடுகளில் 2 கதவு நிலைகளிலும் மேல் சட்டத்திலும் பூச வேண்டும். இறைச்சியை அந்த இரவிலே உண்ண வேண்டும். நெருப்பில் அதனை வாட்டி புளிப்பற்ற அப்பத்தோடும் கசப்பு கீரையோடும் உண்ண வேண்டும். அதை பச்சையாகவோ நீரில் வேக வைத்தோ உண்ணாமல் தலை, கால்கள், உட்பாகங்கள் முழுவதுமாக நெருப்பில் வாட்டி அதனை உண்ணுங்கள். அதில் எதையுமே விடியல் காலை வரை மீதி வைக்க வேண்டாம். காலை வரை எஞ்சியிருப்பதை நெருப்பில் சுட்டெறியுங்கள். நீங்கள் அதனை உண்ணும் முறையாவது: இடையில் கச்சை கட்டி, கால்களில் காலணி அணிந்து, கையில் கோல் பிடித்து விரைவாக உண்ணுங்கள். இது ஆண்டவரின் பாஸ்கா, அதாவது ஆண்டவருடைய கடத்தல். ஏனெனில் நான் இன்றிரவிலே எகிப்து நாடெங்கும் கடந்து சென்று எகிப்து நாட்டில் மனிதர் தொடங்கி விலங்கு வரை அனைத்து ஆண்பால் தலைமுறைகளையும் சாகடிப்பேன். எகிப்தின் தெய்வங்கள் அனைத்தின் மேலும் நான் தீர்ப்பிடுவேன். நானே ஆண்டவர். இரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். நான் இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து செல்வேன். எகிப்து நாட்டில் நான் அவர்களை சாகடிக்கும் போது கொள்ளும் கொள்ளை நோய் எதுவும் உங்கள் மேல் வராது. இந்நாள் உங்களுக்கு ஒரு நினைவு நாளாக விளங்கும். இதனை ஆண்டவரின் விழாவாக நீங்கள் நாள்தோறும் கொண்டாடுங்கள். இந்த விழா உங்களுக்கு நிலையான நியமமாக இருப்பதாக. ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவாக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன்? மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவேன்.
என் கட்டுகளை நீர் அவிழ்த்து விட்டீர். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவராகிய உம் பெயரை தொழுவேன். இப்பொழுதே உம் மக்கள் அனைவரின் முன்னிலையிலும் ஆண்டவரே உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் நாடுகள் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா. Alleluia, 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 alleluia. ஆண்டவர்களோடு இருப்பாராக. புனித மத்திய எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அன்று ஒரு ஓய்வு நாளில் இயேசு வயல்வெளியை சென்று கொண்டிருந்தார். பசியாக இருந்ததால் அவருடைய சீடர் கதிர்களை குவிந்து தின்னத் தொடங்கினார். பரிசேயர் இதை பார்த்து இயேசுவிடம், பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை உம் சீடர்கள் செய்கின்றார்கள் என்றார்கள். அவரோ அவர்களிடம், தம்முடன் இருந்தவர்களும் பசியாய் இருந்தபோது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்ததில்லையா? இறை இல்லத்திற்குள் சென்று அவரும் அவருடைய இருந்தவர்களும் அர்ப்பண அப்பங்களை உண்டார்கள். குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அப்பங்களை உண்டார்கள். குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அப்பங்களை அவர்கள் உண்டது தவறல்லவா? மேலும் ஓய்வு நாட்களில் குருக்கள் கோவிலில் பணியாற்றுவது ஓய்வு நாளை மீறும் குற்றமாகும் என நீங்கள் திருச்சட்டத்தில் வாசித்தது இல்லையா? ஆனால் கோவிலை விட பெரியவர் இங்கே இருக்கின்றார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பது கருத்தை நீங்கள் அறிந்திருந்தால் குற்றமற்ற இவர்களை கண்டனம் செய்து இருக்க மாட்டீர்கள். ஆம், ஓய்வு நாள் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே உமக்கு புகழ். கிறிஸ்துவர்களே, இது நடந்த ஒரு கதை. வெளிநாட்டில் சில கண்ட்ரியில் ரொம்ப குளிராக இருக்கும். ஒரு சின்ன பையன் வந்து ஸ்கூல் போகும்பொழுது போயிட்டு ஊருக்கு முன்னே போயிட்டு வந்த பிறகு கொஞ்சம் வந்து ஐஸ்கிரீம் எல்லாம் இருக்கிறோம். இந்த கதை நீங்கள் கேட்டிருக்கலாம். ஐஸ்கிரீம் இருக்கிறான். சில குளிர் காலத்தில் இன்னும் நிறைய பனியெல்லாம் இருக்கிறதுனால யாரும் ஐஸ்கிரீம்லாம் வாங்க மாட்டாங்க. ஆனால் அந்த பையனுக்கு வந்து உடம்பு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கிறதுனால அவனால் அதை தாங்கவே முடியல. அதனால் வரப்போகிறவங்கள்ட்ட போயிட்டு ஒரு வீடாக போய் கேட்கலாம், ஐஸ்கிரீம் வாங்கிக்கங்க அப்படின்னு. ஒரு வீட்டில் போயிட்டு அந்த ஒரு சின்ன பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு அந்த ஐஸ்கிரீம் பார்த்து எனக்கு வேணும் வரணும் அப்படின்னு அவங்க அப்பாவுக்கு சொல்லுங்கள். அவங்க அப்பா சொல்கிறாரு, இது குளிர்காலம், அதனால் ஐஸ் சாப்பிடக்கூடாது. பட் அந்த பையன் சொல்கிறான், சரி எனக்கு ஒரு ஐஸ் வாங்கினா நான் எதாவது காஃபியான குடிச்சுக்குவேன், ரொம்ப குளிருது அப்படின்னு சொல்கிறான். என்ன பையன் தான். அப்போ அவர் கொஞ்சம் அந்த பையனை பார்த்துட்டு சரி உள்ளே கூப்பிட்டு அந்த பையனுக்கு வந்து ஒரு சூப்பு, ஒரு சூடான ஒரு சூப்பை வந்து பையன் கொடுக்குறாரு. அந்த பையனும் குடிச்சிட்டு நன்றி சொல்லிட்டு போய்ட்றான். ஒரு 20 வருஷங்கள் ஆகிட்ட பிறகு இந்த சூப் கொடுத்தாரு இல்லையா, அவரும் அந்த பொண்ணு 2 பேரும்
வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க. அவங்க அப்பா வந்து படிக்க கேட்குறாரு, பில் பே பண்ணோம், ரொம்ப ஹெவி பில். அந்த சமயத்தில் வந்து அந்த பொண்ணு வந்து கஷ்டமாக இருக்குது, எப்படி பில் பே பண்ணணும்னு தெரியல. அங்கங்கே போய் யார்கிட்ட கேட்குது, ஒன்றுமே முடியல. ஆனால் கடைசியில் வந்து எங்கேயும் கொஞ்சம் கடன்லாம் வாங்கி வந்துட்டு கவுண்டரில் போயிட்டு அந்த அமௌண்ட் போய் பே பண்ணும் பொழுது அந்த கவுண்டரில் இருக்கவங்க சொல்கிறாங்க, அவங்க பில் ஆல்ரெடி பே பண்ணிட்டாங்க அப்படின்னு. பில் நான் தான் பே பண்ணலையே அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்லை பில் பே பண்ணிட்டாங்க. அது ஐட்டம் இருக்குது, யார் பே பண்ணது அப்படின்னு போய் பார்த்தா அங்கே உள்ளே போனால் ஒரு டாக்டர், அந்த டாக்டர் வந்து பே பண்ணிட்டுக்கிறாரு. அப்போ அந்த டாக்டர் கிட்ட போயிட்டு அவங்க சொல்கிறாங்க, ரொம்ப நன்றிங்க, நீங்கள் வந்து பில் பேமெண்ட் இருக்குன்றது எதுக்காக நீங்கள் எங்கள் அப்பாவுக்கு நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அப்போ அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு கவனம் இருக்கா, நான் சின்ன பையனாக இருக்கும் பொழுது 20 வருஷத்துக்கு முன்னே நான் வந்து உங்கள் வீட்டில் வந்து ஐஸ்கிரீம் விற்க வந்தேன். அந்த சமயத்தில் வந்து உங்கள் அப்பா வந்து எனக்கு ஒரு சூப் கொடுத்தாரு, அந்த சூப்புடைய விலை தான் இன்னைக்கு நான் பில் பே பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. கிறிஸ்துவ அன்பர்களே, என்னுடைய நற்செய்தியில் பார்க்கும் பொழுது 2 விஷயம் நடக்குது. இந்த இஸ்ரேல் மக்கள் வந்து ஓய்வு நாள்னா சண்டே, ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை என்ன நாள் சொல்லுங்களேன்? ஞாயிற்றுக்கிழமை என்ன நாள்? ஞாயிற்றுக்கிழமை என்னென்ன நாள் அப்படின்றீங்களா? அன்று வந்து கடவுளுக்கு சார்ந்த நாள். அதனால தான் நம்ம திருவள்ளிக்கு வந்து மற்ற நாளில் வரலன்னு ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக நம்ம திருவள்ளி பங்கு கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த ஞாயிறு வந்து கடவுளுக்கு கொடுத்த நாள். அந்த நாளில் வந்து நான் வந்து கடவுளுக்காக அர்ப்பணிக்கணும். அந்த மாதிரி சாபத்து டே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் வந்து இஸ்ரேல் மக்கள் வந்து சனிக்கிழமை ரொம்ப முக்கியமான நாள். அந்த சண்டே மாதிரி சாட்டர்டே. அந்த நாளில் வந்து இஸ்ரேல் மக்கள் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, அந்த கோயிலில் அங்கே இருக்க கூடாரங்கள் இருக்குல்ல, அங்கே போயிட்டு கடவுளை வந்து ஆராதிப்பது, கடவுளோடு இருப்பது, கடவுளுடைய வார்த்தை கேட்பது மற்றும் கடவுளுக்காக அந்த நாளை கம்ப்ளீட்டாக கொடுத்துருவாங்க. 7 நாளில் ஒரு நாள் கம்ப்ளீட்டாக கடவுளுக்கு கொடுக்க வேண்டியது. அது சட்டம் கூட. இந்த மாதிரி ஒரு பயணம் வந்து அந்த இஸ்ரேல் மக்கள் நடத்திருந்தாங்க. இது இயேசுக்கும் தெரியும், இயேசுடைய சீடர்களுக்கும் தெரியும். ஆனால் ஆண்டவர் இயேசு வந்து கடவுளுடைய வார்த்தை சொல்றதுக்கு ஊராக போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் அப்படியே போயிட்டு இந்த ஒரு நாள் வந்து அந்த ஓய்வு நாளில் வந்து அவங்க வழியில் சென்று கொண்டிருக்கும் பொழுது அவங்களுக்கு பசி, அதில் ஆஃப்டர்நூனாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். பசின்னா மோஸ்ட்லி காற்றால் இருக்காது, மத்தியானம் தான் இருக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த இருந்த அந்த அங்கேருந்து அந்த செடிகளில் இருக்கிற அந்த இதெல்லாம் வந்து அவங்க சாப்பிட்றாங்க. இந்த ஓய்வு நாளில் வந்து இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்றது அவங்களுக்கு தெரியும், அது ஒரு சட்டம் தான். ஆனால் இயேசு வந்து அவங்க சாப்பிடும் பொழுது தடுக்கலை, அவங்கள ஒன்றும் சொல்லலை. ஆனால் அங்கே இருந்த பரிசாயர்கள், அதாவது அறிவு பெற்றவர்கள், ஞானத்தில் இருப்பவர்கள் வந்து ஆண்டவர் இயேசுவை பார்த்து எப்படி சொல்கிறாங்க, இதை பார்த்து இயேசுவிடம், பாரு, ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை உன் சீடர்கள் செய்கிறார் என்றார்கள் அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறார். ஆனால் அவர் வந்து ஒரு பதிலாக சொல்கிறார். என்ன பதில்னா, தாவீது அரசர்கள் இருக்கும் பொழுது கோயிலில் வந்து குருக்கள் மட்டுமே சாப்பிடக்கூடிய அப்பத்தை வந்து அங்கே தாவீது அரசரும் இல்லாமல் அவங்க கூட இருந்தவங்க எல்லாமே கொடுத்து சாப்பிட்டாங்க இல்லையா? அது நீங்கள் படிக்கலையா? எழுதிருக்கு தானே அப்படின்னு கேட்குறாரு. இப்போ 2 விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க செஞ்ச தவறை வந்து அது தவறு இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. ஆனால் எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு தெளிவு வந்து அவங்க கொடுக்குறாரு. இப்போ பசியாக இருக்கவங்க கண்டிப்பாக சாப்பிட்டான், பசியாக இருக்கவங்களுக்கு சாப்பிடாத இருக்க முடியும். ஆண்டவர் இயேசு வந்து கீழே இருந்து அப்படின்னு நம்ம படிச்சுக்கொண்டு வரும் பொழுதே அவர் வந்து அந்த பரிசர்களை பார்த்து அவர் சொல்கிறார், உங்களுக்கு சொல்கிறேன், பலியத்தை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பது கருத்தை நீங்கள் அறிந்திருந்தால் குற்றமற்ற இவர்களை கண்டனம் செய்யாத இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. கிறிஸ்துவர்களே, நம்ம கூட நிறைய முறை வந்து மற்றவங்களை கண்டனம் பண்ணிட்டே இருக்கோம். இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, இது பண்ணுறேன், அது பண்ணுறேன், அது பண்ணுறேன். இது ஒரு மனப்பான்மை. சில பேருக்கு வந்து நான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறேன், நான் கரெக்டாக இருக்கிறேன் அப்படின்றவங்க நினைக்கிறவங்க மட்டும் தான் கை காமிப்பாங்க. யார்கிட்ட வந்து நானும் தவறு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது
அவங்க வந்து மற்றவங்களுக்கு குற்றத்தை காமிக்க மாட்டாங்க. ஓகே, குற்றம் வந்து அது அதுக்கு சரியான தீர்ப்பு அது வேற டிபார்ட்மெண்ட், அது கடவுள் தான் பார்த்துக்குவார். ஆனால் ஒரு மனிதன் தவறு செய்யும் பொழுது அந்த மனிதன் வந்து உணர்வும், ஆமாம் நான் செஞ்சது தவறு, அது தனிப்பட்ட முறையில். இப்போ நான் தவறு செஞ்சிருந்தா நான் தான் கடவுள்கிட்ட கேட்டு, கடவுளை நான் செஞ்சது தவறு என்னை மன்னியும் அப்படின்னு நான் தான் கேட்கணும். மற்றவங்க வந்து ஒருவேளை அந்த தவறு ஏதாவது பார்த்துருந்தா அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம், கடவுளை அவங்க ஆசீர்வாதப்பட, அவங்க இந்த மாதிரி செய்யக்கூடாது. ஆனால் இந்த உலகத்தில் யாருக்குமே மற்றவங்களை தீர்ப்பிடுகிறதுக்கு அதிகாரம் கிடையாது. அது வந்து ஆண்டவர் இயேசு ரொம்ப தெளிவாக சொல்கிறார், நீ தீர்ப்பிட்டால் உனக்கு தீர்ப்பெடுக்கப்படும் அப்படின்னு அவர் வார்த்தைகள் சொல்லியிருக்கார். ஆனால் என்னுடைய நற்செய்தியில் நான் பார்க்கும் பொழுது அவர்கள் வந்து இயேசு வந்து சொல்லுகிறார், பலிய இரக்கத்தையுமே நான் விரும்புகிறேன். பலி என்பதை நான் அந்த காலத்தில் வந்து ஆடு மாடெல்லாம் போயிட்டு கடலுக்கு போயிட்டு பலி கொடுப்பாங்க. இப்போ சில பேர் வந்து காணிக்கெல்லாம் காணிக்கை நீங்களே கொண்டு வரீங்களா, காணிக்கெல்லாம் கொண்டு வருவாங்க. ஆனால் மற்றவங்கள்ட்ட வந்து கோச்சு இருப்பாங்க, கற்றவன்ட்ட பேச மாட்டாங்க, கற்றவன்ட்ட வந்து சண்டை போட்டிருப்பாங்க. வீட்டில் இருக்கவங்களே அந்த செஞ்சு பண்ணாங்க. ஆனால் இங்கே வந்து காணிக்கை கொடுப்பாங்க. அது வந்து கடவுளுக்கு வந்து ஏற்றதாக இல்லை. அதுதான் எனக்கு வந்து பலியோட இரக்கம் தான் எனக்கு வந்து நான் விருப்பப்படுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த காலத்தில் இருந்த ஒரு சட்டத்தை ஆண்டவர் இயேசு வந்து அந்த சட்டத்தை வந்து அவங்க வந்து சில பேர் வந்து தவறாக பயன்படுத்தியிருந்தாங்க. அந்த சட்டத்தின் பேரால மற்றொரு துன்பப்படுத்திருந்தாங்க. பசியா இருந்தவங்களுக்கு பசியை சாப்பிடணும் தான். அப்போ அந்த ஒரு குற்றத்தை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு வந்து தண்டனை போட்டிருந்தாங்க. அந்த காலத்தில் அப்படி பண்ணிருந்தாங்க. ஆனால் இயேசு வந்து அதை ஒழிக்கிறாங்க. அதாவது சில விஷயங்கள் வந்து நம்ம செய்யப்படுது அது நியாயமாகவும் இருக்கணும், அது வந்து மற்றவங்களுக்கு அது உதவியாக இருக்கணும். நம்ம எந்த ஒரு சட்டமோ அது மக்களுக்கு உதவியாக இருக்கணும். இப்போ நம்ம டிராஃபிக்கில் போவோம், அந்த சிக்னல் இருக்கு, சில பேர் நம்ம தெரியல, நம்ம பசங்க எப்படி ஒன்று 3 பேர் 4 பேர் எல்லாம் உட்காந்து சிக்னல்லையும் மதிக்க மாட்டாங்க. நிறைய பேருக்கு வண்டியெல்லாம் வச்சுருக்காங்க. எவ்வளோ பேருக்கு லைசன்ஸ் இருக்கு இருக்கா? நிறைய பேருக்கு லைசன்ஸு. ஓகே, கொஞ்சம் பேர் தான் கை தூக்குறாங்க. ஓகே, எத்தனை பேர் டேக்ஸ் பே பண்ணுறீங்க? அது யாரும் பே பண்ணுறதில்ல. ஓகே, ஸோ இந்த மாதிரி சில சட்டங்கள் வந்து நம்ம கடமையாக செய்யணும். ஓகே, ஆனால் அதே சமயத்தில் வந்து அந்த சட்டம் வந்து எனக்கு பாரமாக விடாது, அந்த சட்டத்தினால என்னுடைய உயிர் போகக்கூடாது, எனக்கு வந்து துன்பம் வரக்கூடாது. சரிங்களா? அந்த மாதிரி சில நேரத்தில் வந்து ஆண்டவர் இயேசு இந்த நற்செய்தியில் வந்து சொல்லக்கூடிய ஒரு ரொம்ப அழகான வார்த்தை வந்து இரக்கம் எனக்கு பிடிக்கின்றது. அதனால தான் ஆண்டவர் வந்து இரக்கத்தின் கடவுள்னு சொல்றார். இயேசுவின் திரு இதயம் வந்து இரக்கத்தின் கடவுள். அவர்கிட்ட நம்ம எப்போ போனதும், எப்போ நம்ம கடவுள்கிட்ட போய் கொண்டாடும் பொழுது அவர்கிட்ட நம்ம அந்த இரக்கம் தான் வருகிறது தவிர வேறு எதுவுமே அங்கே இருக்காது. கடவுளுக்கு மட்டும்தான் நம்மள்கிட்ட கோவப்பட மாட்டாங்க. கணவர் கோவப்படுவார், மனைவி கோவப்படுவாங்க, வீட்டில் இருக்க பிள்ளைகள் கூட கோவப்படுவாங்க, ஏன் குருக்கள் கூட கோவப்படுவாங்க இல்லையா? ஆனால் கடவுள் மட்டும்தான் எப்போதுமே கோவப்பட மாட்டார். அதுதான் இரக்கமான ஆண்டவர். நம்ம எந்த ஒரு குற்றம் செஞ்சாலும் அது வந்து கடவுள் ஒன்றி தான் நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. கடவுள் மட்டும்தான். அதனால தான் நம்ம வந்து இந்த உலகத்திலே கடவுள்கிட்ட நம்ம வந்து நம்மையே நம்ம அர்ப்பணிக்கணும். எப்போ நம்ம வந்து கடவுளை நம்பி நம்ம வாழ்கின்றோமோ அந்த இரக்கத்தின் ஆண்டவர் நம்மளுக்கு எப்பொழுதுமே நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுப்பார். அதுதான் இன்று நம் வெள்ளிக்கிழமை என்று இயேசுவின் திரு மூலமாக நாம் ஆண்டவரத்தை நாம் இரக்கம் பெற்றுக்கொள்கிறோம். அந்த இரக்கம் மட்டுமே நாம் பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கும் அந்த இரக்கத்தோடு நாம் இருக்கணும். வெறும் வந்து நான் கடவுள்கிட்ட மட்டும் நான் போயிட்டு மன்னிப்பு கேட்டுருந்தேன்னா நானும் மன்னிக்கணும். கடவுள்கிட்ட இரக்கத்தை நான் பெற்று அந்த இரக்கம் வந்து மற்றவர்களுக்கு நான் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். மற்றவர்களுக்கும் நான் வந்து அந்த அந்த இரக்கத்தோடு நான் என்னோட வாழ்க்கையில் இருக்கேன். இப்போ நானே வந்து இரக்கமாக இல்லைன்னா இப்போ கடவுள் வந்து எப்படி வந்து இரக்கத்தை காட்டுவார்? கண்டிப்பாக காட்டுவார். அதே சமயத்தில் கடவுள்கிட்ட பெற்ற அந்த இரக்கம் வந்து மற்றவங்களுக்கு போய் சேரும். நானும் இரக்கத்தோடு எப்படி பாருங்க, அந்த ஒரு சின்ன பையனுக்கு வந்து அந்த ஒரு ஜஸ்ட் ஒரு சூப் கொடுத்ததுனால 20 வருஷம் ஆயிட்ட பிறகு அவர் போயிட்டு அதை நினைச்சு அதுக்கு நன்றியிடலாம் இருக்கார். அதுதான் இரக்கத்தில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். கிறிஸ்து நண்பர்களே, இதை என்னுடைய நற்செய்தி போல ஆண்டவர் இயேசு நமக்கு எப்போதுமே இரக்கத்தினோடு இருக்கின்றார். அந்த இரக்கம் பெற்ற நாமும் மற்றவர்களுக்கு அந்த இரக்கத்தோடு இருக்க வேண்டும். அது வீட்டில் அண்ணன் தம்பிக்கையோ இல்லை பக்கத்தில் இருக்கையோ அந்த மாதிரி நம்ம வந்து வாழ்ந்தால் தான் இந்த இரக்கம் வந்து நம்மளுக்கு நிலையாக நிற்கும். ஒருவேளை நான் வந்து இரக்கத்தை வாங்கிட்டேன், நான் வந்து அந்த இரக்கத்தை மற்றவங்க
கொடுக்கலன்னா அப்போ எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆகையினால என்னுடைய திருப்பில் நாம் கடலுக்கு மன்றாடுவோம். இறைவா, இரக்கத்தின் இறைவா, எனக்கு அந்த இரக்கம் என்ற உடைய ஆசீர்வாதத்தை தந்து நானும் என்னுடைய வாழ்க்கையில் மற்றொரு இரக்கத்தோடு இருக்கக்கூடிய தன்மையை தாண்டி இந்த திருவள்ளில் மன்றாடுவோம். அன்பான சகோதர சகோதரி, நம் இறைவனின் அருள்பெரு செய்களை நினைவு கூர்ந்து இங்கு ஒன்றாக இருக்கின்றோம். நம் வேண்டுதல்களை தயவாய் கேட்டு நமக்கு அருள அவரை செபிப்போம். உங்கள் பதில். படைப்பின் இறைவா, பரம்பொருளே, அடியவன் வேண்டுதல் கேட்டருளும். படைப்பின் இறைவா, பரம்பொருளே, அடியவன் வேண்டுதல் கேட்டருளும். இரக்கத்தின் இறைவா, எங்களின் தந்தையே, எங்கள் பரிசுத்த தந்தை நீயோ, பேராயர் பீட்டர், துணையாயர் ஜோசப் சுசைநாதன், ஏனைய ஆயர்கள், குருக்கள், கண்ணியர், வேத பணியில் ஈடுபடும் இல்லறத்தோ அனைவரும் இயேசுவின் சாட்சிகளாய் திகழவும், இறையரசை பரப்ப அயராத ஆர்வமுடன் உழைக்கவும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். படைப்பின் இறைவா, பரம்பொருளே, அடியவன் வேண்டுதல் கேட்டருளும். அன்பின் தெய்வமே, எங்களின் இறைவா, திரு இருதய படங்களை இல்லங்களில் நிறுவி வழிபடும் இல்லங்களை ஆசீர்வதித்தருளும். அந்த இல்லங்களில் வசிப்போம் இயேசுவின் திரு இருதயத்தின் சிறப்பான ஆசையை பெற்று துயரமின்றி விசுவாசம், ஜெபம், தன்னலமற்ற அன்பு ஆகியவைகளில் தலை சிறந்து எடுத்துக்காட்டுகளாய் விளங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். படைப்பின் இறைவா, பரம்பொருளே, அடியவன் வேண்டுதல் கேட்டருளும். இரக்கத்தின் இறைவா, எங்களின் தந்தையே, மனவேதனையாலும் உடல் நோயாலும் அவதிப்படும் அனைவரையும் நினைவு கூறுகின்றோம். இயேசுவின் திரு இருதயம் அவர்களுக்கு ஆறுதலாயிருக்கவும், விரைவில் குணம் பெற்று மகிழ்வோடு வாழ வழியாக இருக்கவும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். படைப்பின் இறைவா, பரம்பொருளே, அடியவன் வேண்டுதல் கேட்டருளும். திரு இருதய ஆண்டவரே, உலகத்தின் அரசரே, இந்த நவநாள் திருபலியில் பங்கு பெறும் எங்கள் அனைவர் மீதும் உமது ஆசியை பொழிந்தருளும். எங்களது கருத்துக்கள் நிறைவேறவும், திரு இதயத்தின் அன்பை பெற்று உமது கருவியாக மாற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். படைப்பின் இறைவா, பரம்பொருளே, அடியவன் வேண்டுதல் கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட முறையில் ஆண்டவரில் ஜெபிப்போம். நமக்கு எப்பொழுதுமே ஆண்டவர் இரக்கத்தை காற்று நாமும் மற்றவர்களுக்கு இரக்கத்தோடு இருக்கக்கூடிய தன்மை தரும்படி மன்றாடுவோம்.
இரக்கமுள்ள இறைவா, உம்மை மன்றாடும் திருச்சபை ஜெபங்கள் உமக்கு முதல்வராயிருக்க செய்ததும் எங்கள் தகுதியில் நம்பிக்கை கொள்ளாமல் உமது இரக்கத்தை மட்டுமே முன்னிட்டு நாங்கள் கேட்பது தந்தள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை தர நான் வருகின்றேன், உம் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தார். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தார். என்னை நான் கேட்கின்றார், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். என்னை நான் கேட்கின்றார், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். சகோதர சகோதரி, நாம் அனைவரும் கொடுக்கும் இத்திருவழி எல்லாம் வல்ல தந்தையாக எனக்கு ஏற்றதாகும்படி ஜெபிங்கள். ஆண்டவர் தமது பெயரை புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவையரத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து வெளியேற்றுக் கொள்வாராக. பேரின்பமிக்க தந்தை, அன்பார்ந்தவும் திருமகனுடைய இதயத்தின் சொல்லக்குரிய அன்பை நீரில் கண்ணோக்கி ஏறலும் நாங்கள் ஒப்புக்கொடுக்கும் இக்காணிகையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாகும் அமைவதாக எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. வியப்புக்குரிய அன்பில் கிறிஸ்து சிலுவையில் ஆண்டவரை பரிசுத்தந்தை எல்லாம் வல்ல நித்திய இறைவா, எங்கள் ஆண்டவரை கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வியப்புக்குரிய அன்பினால் கிறிஸ்து சிலுவையில் உயர்த்தப்பட்டு தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தித்திருக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடின. இருந்திலிருந்து திருச்சபையின் அருட்சாதனங்கள் வெளிப்பட்டன. மீட்பரின் திருந்த இதயத்தில் நின்று அனைவரும் ஈர்க்கப்பட்டவும் மீட்பளிக்கும் ஊற்றாக இருந்து மகிழ்ச்சியுடன் உகந்து கொள்ளவும் இவர் செய்தருளினார். ஆகவே தூதராயத்தோடும் அரியணை சொல்வர் ஆட்சி பற்றும் மரணசின் அணிகளோடும் சேர்ந்து நாங்கள் உமது மகிமை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது. தூயவர் தூயவர் தூயவர், பற்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள்
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையடிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தி அருந்திய பின் கிண்ணத்தை மெடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களை அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கை மறைபொருள். ஆண்டவரே, ஆகவே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுதிகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாக கொண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் போது திருவாவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை எல்லையோ, எங்கள் ஆயர் பீட்டர், எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் உமது திரு அவையில் அன்பில் நிறைவு பெற செய்துள்ளோம். அம்மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரியும் இருந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுன் மொழியை ஏற்றிடும். எங்கள் அனைவரின் மீதும் இரக்கமாயிரும். கடவுள் கன்னித்தாயின் புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், புனித திருத்தூதர்களின் உலகில் உகந்தவராகி இருந்தோராகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளவும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு எல்லா இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கிறிஸ்துவில் அவர்களே, என்னுடைய நற்செய்தியில் பார்க்கும் பொழுது சீடர்கள் அந்த கதிர்களை பெற்று எடுத்து சாப்பிட்றாங்க. அது சட்டப்படி தவறு தான். அதுதான் அந்த பரிசைகள் பார்க்குறாங்க. பாருங்க, சீடர் என்ன பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் ஆண்டவர் இயேசு அந்த சீடருக்காக நிற்கிறார். என்ன நிற்கிறாரு? அவர் இன்னும் வேற ஒரு உதாரணம் சொல்றாரு. பாரு, தாவீது கூட என்ன பண்ணாரு, அதை நீ படிச்சது இல்லையா? அதாவது யார் கடவுளையோடு வாழ்கிறாங்களோ, யாரெல்லாம் கடவுளுடைய வார்த்தை கேட்டு நடப்பாங்களோ, கடவுள் கூட எப்போது நிற்பார். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு தவறை செஞ்சிருந்தாலும் அதை மன்னித்து அதை ஏற்றுக்கொண்டு அவர்களை தன்னுடைய பக்கத்தில் சேர்த்துக்கொள்வார். அதுதான் இரக்கத்தின் கடவுளுடைய அந்த குணம். இந்த குணத்தில் வாழக்கூடிய மக்களான நாம் கூட இந்த மாதிரி ஒரு இரக்கத்தை பெற்றிருக்கோம்ன்றது ஒரு மகிழ்ச்சி. அதுபோல் நாமும் மற்றவர்களோட இரக்கத்தோடு இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. இன்றைய நற்செய்திக்கு ஏற்ற மாதிரி ஆண்டவர் இயேசு தன்னுடைய மக்களை எப்படி பாதுகாப்பார்ன்றது தெளிவாக சொல்கிறது.
ஆகினால அதுக்கு நன்றி செலுத்தி ஆண்டவர்கள் நம் அனைவரும் ஒன்றாய் பயபக்தியோடு இந்த ஆண்டவர் கற்பித்த பற்றி சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, ஆண்டவரை தீமையிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கண்ணுடன் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உன் திருத்தூதருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையினால் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். எம்மேல் இரக்கம் வையும், உலகின் பாவம் போக்கும் சமரியே. எம்மேல் இரக்கம் வையும், உலகின் பாவம் போக்கும் சமரியே. எமக்கு அமைதியருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவனை போக்குபவர், செம்மறிக்கு விருதுக்கு அழைக்க பெற்றோர், பெயர் பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொன்னதேயோ, என் ஆன்மா நலமடையும். பண்டரு நரவு
மன்றாடுவோமாக. இறைவாய் நற்சாதனைகளை புனித பாஸ்த பற்றிய செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமகனிடம் என்றும் இருக்க பெற்று எங்கள் சகோதரத்தில் அவரை காண கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நோயாளிகளை ஆசீர்வதித்தல் செவிப்போமாக. ஆண்டவரே, உடையனாய் வருந்தும் உமது ஊழியரை பாரும். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எனக்கு நாசு பெற தலைவணங்குவோமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாக இருக்க உங்களுக்கு பின் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருவிழி நிறைவேறிற்று. உங்களுக்கு நன்றி. வண்டர்ஃபுல் ஃப்ரைடே. சில பேர் புதுசாக வந்திருக்கீங்க, புதுசு வரணும். நீங்கள் வரும் பொழுது கடலுடைய நட்பத்தை வாங்கும் பொழுது லெஃப்டில் வாங்கிட்டு அதை பயபக்தியோடு நம்ம லெஃப்டில் வாங்கிட்டு போயிட்டுருக்கோம். ஓகேங்களா? அதை கவனிச்சு வச்சுக்கோங்க. தேங்க்யூ.